அனைத்து தமிழ் மக்களுக்கும் கணேஷின் பணிவான வணக்கம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் எதை பற்றி நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம் அப்படின்னா, வீக்லி டிஸ்கஸ் பண்ணுறது தான். கம்மிங் வீக் எப்படிங்க இருக்கும் மார்க்கெட்டு, அதாவது நிஃப்டி, பேங்க் நிஃப்டி, சென்செக்ஸ், அது மட்டும் இல்லாமல் எம்செக்ஸோட மூவ்மெண்ட் எல்லாம் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். அது மட்டும் இல்லாமல் சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ், பிரேக் அவுட் பாயிண்ட், ஏதாவது பேட்டர்ன் கிரியேட் ஆயிருக்கா, அது எல்லாமே நாம் பார்க்க போகிறோம். இப்போ நான் சொல்கிறது இன்ட்ராடே லெவல்ஸ் கிடையாது, வீக்லி லெவல்ஸ் தான். ஓகேங்களா? சரி, இந்த வாரம் ஸ்ட்ரெயிட் ஆஃப் ஃபார்மர்ஸ் ஓப்பன் பண்ணுவாங்களா இல்லை பண்ண மாட்டாங்களா அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, அதை பற்றி யாருமே தமிழ்நாடு மக்கள் அதை பற்றி கவலைப்பட்ட மாதிரி தெரியல. இந்த வாரம் ஃபுல்லாமே நடிகர் விஜய் ஆட்சி அமைப்பாரா இல்லையா அப்படின்னா நம்ம எல்லாருமே வெயிட் பண்ணிட்டு இருந்தோம். அதாவது அது மட்டும் இல்லாமல் தொடர்ந்து நியூஸ் சேனலை அதிக அளவில் பார்த்தது அப்படின்னா இந்த வாரமாக தான் இருக்கும் நாம். ஓகேங்களா? இன்னைக்கு பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு ஒரு புது முதலமைச்சர் ஆட்சி அமைக்க போறார் நடிகர் விஜய். நம்ம சேனல் சார்பாக அவருக்கு ஒரு வாழ்த்துக்களை தெரிவிச்சிடலாம். ஓகேங்களா? இப்போ ஈரான் அண்ட் யூஎஸ் வார், அதாவது ஈரான் அண்ட் யூஎஸ் வார் எப்படிங்க போயிட்டு இருக்கு அப்படின்னா, இப்போ லாஸ்ட் வீக் எப்படி போயிட்டு இருந்ததோ அதே தான் இந்த வாரமும், இந்த வாரம் என்ன நடக்குதோ அதே தான் அடுத்த வாரமும். ஓகேங்களா? இப்போ ரஷ்யா அண்ட் உக்ரைன் வாரெல்லாம் என்ன பண்ணிட்டு இருக்கிறாங்க, பெரிய அளவில் சண்டை போட்டாங்க. இப்போ வாரானா கொஞ்சம் கொஞ்சமாக சண்டை போட்டுட்டு இருக்காங்க. அப்புறம் நியூஸில் சண்டை போடுவாங்க. அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா சீஸ் ஃபயர் நடக்கும். இப்படியே தான் பார்த்தீங்க அப்படின்னா வருஷ கணக்காக போயிட்டு இருக்கும். அதே மாதிரி தான் ஈரான் அண்ட் யூஎஸ் வாரை பொறுத்த வரைக்கும். ஸ்ட்ரெயிட் ஆஃப் ஃபார்மர்ஸ்லேருந்து பிளாக்கெடை இவர் ரிமூவ் பண்ண மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாரு. அவங்க 14 பாயிண்ட் ப்ரொபோசல் கொடுத்தும் கூட இவர் ட்ரம்ப் அவர்கள் கண்டுக்கிற மாதிரி தெரியல. அது மட்டும் இல்லாமல் ஈரான் சைட்லேருந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இவர் என்ன பண்ணாலும் இதாங்க பண்ணுவார், நாங்கள் என்ன தான் இறங்கி வந்தாலுமே அவரோட நோக்கம் ஆயில் தான் அப்படிங்கிற மாதிரி அவங்க ஃப்ரைடே நியூஸஸ் கொடுத்துருந்தாங்க. ஓகேங்களா? அது மட்டும் இல்லாமல் இப்போ காமினி, இப்போ புது லீடர் இருக்கார்ல ஈரானில், அவர் இன்ஜூர்ட் ஆகிருக்கிறாரு. அதாவது பார்த்தீங்க அப்படின்னா அடிபட்டிருக்கிறது, போர் மூலியமாக அடிபட்டிருக்கிறத இப்போ அங்கே இருக்கிற சேனல்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா பகிரங்கமாக வெளியிட்டிருக்கிறாங்க. இந்த மாதிரி நிஜமாவே அவருக்கு காயம் இருக்குது, இந்த மாதிரி அடிபட்டு சஃபரில் இருக்கிறாரு அப்படிங்கிற மாதிரி அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருந்தாங்க. இதுக்கு முன்னாடி ஏன் அந்த அனௌன்ஸ்மெண்ட் பண்ணலை அப்படின்னா, ஏன்னா ஒரு தலைவரே அடிபட்டிருக்கிறாரு அப்படின்னா கண்டிப்பாக அந்த நாட்டு மக்கள் எல்லாம், அந்த இராணுவம் அதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் வீக் ஆகக்கூடிய சான்சஸ் இருக்குது. அதனால தான் கொஞ்சம் அதெல்லாம் மறைச்சி வச்சுருந்தாங்க. இன்றைக்கி பார்த்தீங்க அப்படின்னா ஓப்பனாக சொல்லியிருக்கிறாங்க. ஓகேங்களா? இதன் மூலயமா வார் நமக்கு என்ன ஆகும், கண்டினியூ ஆகிறதுக்கு தான் சான்சஸ் இருக்குது. ஸ்ட்ரைட் ஆஃப் ஃபார்மர்ஸ் ஓப்பன் பண்ணுவாங்களா இல்லையா அப்படின்னு நான் கண்டுபிடிக்கணும் அப்படின்னா அதுக்கெல்லாம் பல மாதங்கள் ஆகிடும் அப்படிங்கிற மாதிரி தான் இப்போ இருக்கிற சிச்சுவேஷனில் இருக்குது. சரி, இந்தியன் மார்க்கெட் அதுக்கு தகுந்த மாதிரி ஏதாவது ஒரு இம்பேக்ட் கொடுக்குதான்னு பார்த்தீங்க அப்படின்னா கூட இப்போதைக்கு அதுக்கு தகுந்த மாதிரி எந்த ஒரு இம்பாக்டுமே கிடையாது. அந்த இம்பாக்ட் எப்படி கொடுக்குது அப்படின்னா, இப்போ குளோபல் நியூஸ் வருதுன்னு வச்சுக்கோங்களேன். குளோபல் நியூஸ் ஈவினிங் ட்ரம்ப்போ இல்லை ஈரான் சைடோ ஏதாவது ஒரு நியூஸ் வருது அப்படின்னா நமக்கு நிஃப்டி மூவ்மெண்ட்டோட நின்றுடுது. இப்போ நிஃப்டி மார்க்கெட் கீழே இறக்கி விடுது ஒரு 100 பாயிண்ட், காலையில் ஒரு கேப் டவுனு. அங்கேருந்து பார்த்தீங்க அப்படின்னா மறுபடியும் ஒரு ரெக்கவரி, அந்த மாதிரி தான் நமக்கு நடந்துட்டு இருக்கு. ஓகேங்களா? இந்த வாரம் எப்படி இருக்கும், ஏதாவது ஒரு பேட்டர்ன் கிரியேட் ஆயிருக்கா அப்படின்னு பார்க்கலாம். ஓகே, அதுக்கு முன்னாடி வேர்ல்டு ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் எப்படி தான் இருக்குது, ஏன்னா அதுதான் முக்கியமாக பார்க்கணும். நமக்கு இப்போ ஃப்ரைடேவும் பார்த்தீங்க அப்படின்னா ஈரான் சைடில் இருந்து ஒரு நெகட்டிவ் நியூஸ் மாதிரி தான் கொடுத்துருக்குறாங்க. எந்த ஒரு அஃபிஷியலாக அவங்க அனௌன்ஸ் பண்ணலை. ஓகேங்களா? அப்படி இருந்துமே கூட நமக்கு வேர்ல்டு ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் எல்லாம் வீக்லி வைஸ் ஒரு ஸ்ட்ராங் பாசிட்டிவ் க்ளோசிங் அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம். இப்போ பெரும்பாலும் வேர்ல்டு ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் நமக்கு எப்போ நெகட்டிவ் க்ளோசிங் இருந்தது அப்படின்னா கிட்டத்தட்ட மார்ச் மந்தோட முடிஞ்சிருச்சுங்க. இப்போ மார்ச் மந்தோட பார்த்தீங்க அப்படின்னா இந்த வீக்லி கேண்டல்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா தெரியும். வேர்ல்டு ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் எல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா மார்ச் மந்தோட இந்த நெகட்டிவ் ரேலிங்கிறது முடிஞ்சிருச்சு. அதுக்கப்புறம் ஏப்ரல் மந்த் எப்போ ஸ்டார்ட் ஆனதோ அப்போ இருந்தே நமக்கு ஒரு பாசிட்டிவ் ரேலி தான். இந்தியன் மார்க்கெட் பெரிய அளவில் விழுகாததுக்கு மெயின் ரீசன் இது அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம். நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா ஏடிஆர் வேல்யூஸ். இப்போ ஏடிஆர் வேல்யூஸ் எல்லாம் வீக்லி வைஸ் இன்ஃபோசிஸ், விப்ரோ மட்டும் கொஞ்சம் நெகட்டிவ்ல இருக்கு. கிட்டத்தட்ட 3.94% பக்கம் நெகட்டிவ்ல இருக்கு. மற்றபடி ஹெச்டிஎஃப்சி, ஐசிஐசி பேங்க், இன்ஃபோசிஸ் கொஞ்சம் பாசிட்டிவ்ல இருக்கு. ரிலையன்ஸ் எல்லாமே பெரிய அளவில் இறங்கல. இப்போதைக்கு விப்ரோ மட்டும்தான் ஒரு 3.94% இந்த வாரம் நமக்கு டவுன் ஆனது. ஓகே, இப்போ சார்ட் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இப்போ எப்படிங்க இருக்கு, இப்போ ஓவராலாக பைங்கிறத நம்ம இந்த வீக் டெய்லி ப்ரிடிக்ஷன்லேயே நம்ம பார்த்துடணும். ஒரு சூப்பர் ட்ரெண்ட் இண்டிகேட்டர் ஆட் பண்ணியிருக்கேன். சூப்பர் ட்ரெண்ட் இண்டிகேட்டர்னா என்ன அப்படின்னா நமக்கு ஒரு பை செல் சிக்னல் கொடுக்குற ஒரு இண்டிகேட்டர். இது பெரும்பாலும் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு ஒர்க் அவுட் ஆகிடும். இது ஃபெயிலியர் ஆகிடுச்சு அப்படின்னா
எப்போ இதெல்லாம் சரியா ஒர்க் அவுட் ஆகாது சூப்பர் ட்ரெண்ட் இண்டிகேட்டர் அப்படின்னா ஒரு சைட்வேஸில் இருக்கிறப்ப தான் நமக்கு வந்து சொதப்புமே தவிர, ஸோ மற்றபடி மேக்ஸிமம் நமக்கு வந்து ஒர்க் அவுட் ஆகும். இப்போ வந்து பை சிக்னல் வந்து கிரியேட் ஆயிருக்கு இந்த இடத்துல. ஸோ கிரியேட் ஆகிட்டு ஒரு பேரலல் சேனலுக்குள்ளார தான் போயிட்டு வந்துட்டு இருக்கு. அதாவது 23,559க்கும் 24,600க்குள்ளார தான் நமக்கு வந்து டிராவல் ஆயிட்டு இருக்கு. ஸோ இந்த வாரம் நமக்கு சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸுங்கிறது இந்த இடம் தான். அதாவது 24,600ங்கிறது ரெசிஸ்டன்ஸ், 23,559ங்கிறது நமக்கான சப்போர்ட் ஜோன். ஸோ இந்த இடம் வந்தால் டபுள் டாப் ரெசிஸ்டன்ஸ் ஆகும், இந்த ஜோன் வந்தால் டபுள் பாட்டம் சப்போர்ட்டாகவும் ஒர்க் அவுட் ஆகக்கூடிய சான்சஸ் இருக்கு. சரிங்க, அதெல்லாம் இருக்கட்டுங்க. மண்டே வந்து எப்படிங்க மூவ்மெண்ட் இருக்கும் அப்படின்னா, இப்போ ஆல்ரெடி நமக்கு வந்து ஒரு 2 ரெட் கலர் கேண்டில் வந்து ஃபார்ம் ஆயிருக்கு ஒரு கேப் டவுன்ல. ஓகேங்களா? ஸோ ஹையும் லோவையும் பிரேக் அவுட் பண்றதை வச்சு தான் நம்ம வந்து மண்டே மூவ்மெண்ட் வந்து பார்க்க முடியும். இப்போ ஹையா பிரேக் அவுட் பண்ணால் கண்டினியூஸாக 24,600 வரைக்கும் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். இல்லை அப்படின்னா லோவை பிரேக் அவுட் பண்ணால் கூட அடுத்தடுத்து சப்போர்ட் இருக்கு. என்ன எப்படி சொல்றது அப்படின்னா, ஒரு 100-150 பாயிண்ட் இறங்கும், மறுபடியும் ரெக்கவரி ஆகும். ஸோ நான் ஆல்ரெடி சொன்னல, இப்போ குளோபல் நியூஸோட இம்பாக்ட் எல்லாம் உள்ளார வரப்ப கொஞ்சம் ஸ்டார்டிங்கே கேப் டவுன் போடுவாங்க, இல்லை கேப் அப் போடுவாங்க. எப்படி கேப் டவுன் கேப் அப் போட்டாலுமே நமக்கு வந்து அதுக்கு ஆப்போசிட்டா ஒரு வாலட்டிலிட்டியாக தான் நடக்கிறதுக்கு சான்சஸ் இருக்கு. இப்போ கேப் டவுனு விழுதுன்னு வச்சுக்கோங்களேன் மண்டே, ஸோ அங்கேருந்து மறுபடியும் வந்து ஒரு 100 பாயிண்ட் வந்து ரெக்கவரி ஆகும். ஸோ அந்த மாதிரி தான் மூவ்மெண்ட் வந்து இப்போதைக்கு வந்து போயிட்டு இருக்கு. கண்டினியூஸா செல்லிங் ஆகுமா அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, அந்த அளவுக்கு பெரிய நியூஸ் எல்லாம் இப்போதைக்கு வந்து வராது. ஏன் அப்படின்னா, பார்த்து சலிச்ச நியூஸ் தான். யுஎஸ் ஈரானோட ஏதோ ஸ்டார்டிங்ல வந்து ஈரான் வந்து நாங்கள் ஒத்துக்க மாட்டோம்னு சொன்னா மார்க்கெட் வந்து பெரிய அளவில் இறங்குனது. ட்ரம்ப் வந்து ஏதோ சொன்னார் அப்படின்னா பெரிய அளவில் ஏறினது. இப்படி மாறி நடந்தது. இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா அதெல்லாம் பார்த்து சலிச்சிருச்சிங்க, இப்போ நடக்க வேண்டிய விஷயத்த வந்து பார்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி தான் இன்வெஸ்டர்ஸ் வந்து ப்ளே பண்ணிட்டு இருக்கிறாங்க மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும். ஓகே, நெக்ஸ்ட் வந்து இப்போ இதோட சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் நோட் பண்ணிக்கோங்க. 23,559 தான் டபுள் பாட்டம் சப்போர்ட், 24,584ங்கிறது நமக்கான டபுள் டாப் ரெசிஸ்டன்ஸ். அது மட்டும் இல்லாமல் ஹை அண்ட் லோவை பிரேக் அவுட் பண்ணால் மண்டே அதுக்கு தகுந்த மாதிரி பை அண்ட் செல் போகிறதுக்கான சான்சஸ் வந்து இருக்கு. நெக்ஸ்ட் வந்து பேங்க் நிஃப்டி. இப்போ பேங்க் நிஃப்டி எடுத்துக்கிட்டாலும் சேம் தான். இப்போ பேங்க் நிஃப்டி எல்லாம் ஆல்ரெடி நமக்கு வந்து டபுள் பாட்டம் சப்போர்ட் எடுத்துருச்சு. அதாவது சூப்பர் ட்ரெண்ட் சிக்னல் வந்து நமக்கு வந்து பை சிக்னல் கொடுத்து டபுள் பாட்டம் சப்போர்ட் எடுத்திருக்கு, தெரியுதுங்களா? ஸோ இதே கண்டிஷன் வந்து நிஃப்டியில் ஒர்க் அவுட் ஆகக்கூடிய சான்சஸ் இருக்கு. ஸோ ஹையும் லோவையும் பிரேக் அவுட் பண்ணால் 54,365 சப்போர்ட் ஜோன், 56,994ங்கிறது நமக்கான ரெசிஸ்டன்ஸ் ஜோன். ஓகேங்களா? இப்போ நெக்ஸ்ட் வந்து சென்செக்ஸ் பார்க்கலாம். இப்போ சென்செக்ஸ் பார்த்தாலும் சேம் கண்டிஷன் தான். ஸோ நமக்கான சப்போர்ட் ஜோனுங்கிறது 76,261, ரெசிஸ்டன்ஸுங்கிறது 78,996. இப்போ பேட்டர்ன்னு பார்த்தோம் அப்படின்னா இந்த நிஃப்டியா இருக்கட்டும், பேங்க் நிஃப்டியா இருக்கட்டும், சென்செக்ஸா இருக்கட்டும், எல்லாமே வந்து ஒரு பேரலல் சேனல் தான். இப்போ பேரலல் சேனல்ல தான் நமக்கு வந்து போயிட்டு இருக்கு. பேரலல் சேனலை பிரேக் அவுட்டா பார்க்கணும் அப்படின்னா லோ அண்ட் ஹையா வந்து பிரேக் அவுட் பண்ணணும். ஸோ அது வந்து இந்த வாரம் பிரேக் அவுட் பண்ணுமாங்கிறது டவுட் தான். பிரேக் அவுட்னா உங்களுக்கு தெரியுதுங்களா? இப்போ சென்செக்ஸ் எல்லாம் எடுத்துக்கிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இந்த கேண்டில் தான் நமக்கு வந்து லோ சைட் பிரேக் அவுட், அதே மாதிரி இந்த கேண்டிலோட ஹை தான் நமக்கு வந்து பை சைட் பிரேக் அவுட். ஸோ இந்த வாரம் நடக்குமாங்கிறது தெரியல, பட் சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸாக வந்து பார்க்கலாம். ஏன்னா பேரலல் சேனலில் போயிட்டு வந்துட்டு இருக்கனால நம்ம வந்து ஒரு சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் மறுபடியும் எண்டு டு எண்டு வந்து டிராவல் ஆகக்கூடிய சான்சஸ் வந்து இருக்கு. ஓகே, ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா நமக்கான என்எஸ்சி அண்ட் பிஎஸ்சி கண்டிஷன். ஸோ யூஎஸ்டி ஐஎன்ஆர் எல்லாம் எப்படிங்க இருக்கு? இப்போ யூஎஸ்டி ஐஎன்ஆர் வந்து நிறைய இருக்கும். இப்போ அது வந்து கேட்டிருந்தாங்க, இப்போ யூஎஸ்டி ஐஎன்ஆர் ஃபியூச்சர்ஸ் எடுக்கிறதா இல்லை யூஎஸ்டி டாலர். இப்போ இந்த இடத்துல ஃபாரெக்ஸ் ஐசின்னு இருக்குங்க, இது எடுத்துக்கோங்க. trading.comல யூஎஸ் டாலர் இந்தியன் ருப்பின்னு போட்டு ஃபாரெக்ஸ் ஐசின்னு இருக்கும். ஸோ மற்றதெல்லாம் எடுத்துக்காதீங்க, மற்றதெல்லாம் கொஞ்சம் அதே மாதிரி தான் இருக்கும். பட் நான் ஃபாலோ பண்ணுறது யூஎஸ் டாலர் இந்தியன் ருப்பி ஃபார் ஐசி, ஃபாரெக்ஸ் ஐசி. ஸோ இது ஃபாலோ பண்ணுங்க, இதுதான் கரெக்டாக இருக்கும் உங்களுக்கு. ஓகேங்களா? ஸோ இப்போ நம்ம சூப்பர் ட்ரெண்டை வந்து ஹைட் பண்ணிடலாம். இப்போ நமக்கு வந்து யூஎஸ்டி ஐஎன்ஆரை பொறுத்த வரைக்கும் ஒரு பையர்ஸ் உள்ளார வர மாதிரி தான் சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கு. ஏன்னா ஆல்ரெடி 95.43ல இருந்து நமக்கு வந்து ஒரு பாயிண்ட் இறங்கி இருக்கு. ஃப்ரைடே வந்து பார்த்தீங்க அப்படின்னா 94.47. ஸோ ஓவராலாக கொஞ்சம் பையர்ஸை சப்போர்ட் பண்ணுற மாதிரி தான் நமக்கு மூவ்மெண்ட் வந்து இப்போதைக்கு வந்து இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம். மண்டே ஏதாவது ஓப்பன் ஆகிறப்ப மறுபடியும் 95 போனாலும் நமக்கு வந்து என்ன சொல்றது அப்படின்னா செல்லர்ஸ் வாய்ப்புகள் இருக்கு. இல்லை மறுபடியும் 94 பிரேக் அவுட் பண்ணிட்டு ஒரு 93, 92 எல்லாம் வந்ததுன்னு வச்சுக்கோங்களேன், மறுபடியும் எஃப்ஐஎஸ் என்ன சொல்றது அப்படின்னா இன்வெஸ்டர்ஸ் வந்து உள்ளார வர ஆரம்பிச்சிருவாங்க. நெக்ஸ்ட் வந்து இந்தியா விக்ஸ் பார்க்கலாம். இந்தியா விக்ஸுங்கிறது அதே மாதிரி தான். இந்தியா விக்ஸும் இப்போதைக்கு வந்து பையர்ஸை சப்போர்ட் பண்ற மாதிரி தான் நமக்கு வந்து, அதாவது ஒரு கிரீடி மார்க்கெட் அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம். ஃபியர் மார்க்கெட் வந்து கிடையாது.
15th இல்லை 14 வரப்போ ஸோ நமக்கு கண்டினியூஸாக இன்னும் கொஞ்சம் வந்து நிஃப்டி பேங்க் நிஃப்டிலாம் கொஞ்சம் மேலே வரதுக்கு சான்சஸ் இருக்குது. அது மூவ்மெண்ட்டை பொறுத்து தான். இப்போதைக்கு இந்தியா விக்ஸ் எல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு என்ன சொல்றது அப்படின்னா நியூட்ரலில் இருக்குது. அதாவது கிரீடி மார்க்கெட் தான், இன்னும் கொஞ்சம் டவுன் எடுக்கணும். அதாவது 14 எல்லாம் பிரேக் அவுட் பண்ணிட்டு கீழே வந்தது அப்படின்னா கொஞ்சம் இன்வெஸ்டர்ஸ் வந்து அலோவ் பண்ணுவாங்க. அதாவது அலோவ் பண்ணுவாங்கிறத விட இன்வெஸ்டர்ஸ் வந்து இன்ட்ரெஸ்ட், அதாவது ஸ்டாக் மார்க்கெட்டில் வாங்குறதுக்கு இன்ட்ரெஸ்டாக இருப்பாங்க அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். ஓகேங்களா? ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் பார்த்தீங்கன்னா கண்டிஷன்ஸ். எஃப்ஐஎல்லாம் என்னதாங்க பண்ணிட்டு இருக்கிறாங்க அப்படின்னா தொடர்ந்து வித்துக்கிட்டு தான் இருக்கிறாங்க. இவன் என்ன பண்ணால் நமக்கு என்ன, நம்ம வித்துட்டு பணத்தை எடுத்துட்டு போயிட்டே இருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி தான் எஃப்ஐஎஸ் வந்து வித்துட்டு இருக்கிறாங்க. 4ஆம் தேதி, அதாவது போன இந்த வாரம் திங்கக்கிழமை மட்டும் ஒரு 2835 கோடி ரூபாய்க்கு பையிங் பண்ணாங்க. ஸோ பையிங் பண்ணிட்டாங்களே அப்படின்னு பார்த்தோம். அந்த இடத்துல கொஞ்சம் பையிங் இருந்தது. அடுத்த நாள் எக்ஸ்பைரினால நமக்கு வந்து செல்லிங்கு, அதுக்கு அடுத்த நாள் கொஞ்சம் பையிங் இருந்தது, அதுக்கப்புறம் செல்லிங்கு, இப்படியே மாறி மாறி தான் போயிட்டு இருக்கு. ஸோ ஓவராலாக எந்த கண்டிஷனில் இருக்கிறாங்க அப்படின்னா ஒரு செல்லிங்கில் இருக்கிறாங்க. கிட்டத்தட்ட 8 கோடி 8 4 11 12 அதாவது 12,340 கோடி ரூபா பக்கம், 13,000 கோடி ரூபா பக்கம் செல்லிங்கில் தான் இருக்கிறாங்க எஃப்ஐஎஸை பொறுத்த வரைக்கும். ஓகேங்களா? ஸோ எஃப்ஐஎஸ் வந்து செல்லிங் பண்ணால் மார்க்கெட் இறங்குமா ஏறுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா எஃப்ஐஎஸோட இதை வச்சு தான் மார்க்கெட் வந்து இறங்குறதும் ஏறுறதும். ஓகேங்களா? ஏன்னா எஃப்ஐஎஸ் வந்து அட்ராக்ட் என்ன சொல்கிறது அப்படின்னா பணத்தை எடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னா பெரிய அளவில் எடுத்துருவாங்க. பட் டிஐஸ் வந்து 20% தான் அவங்க வந்து எடுப்பாங்க மேக்ஸிமம். எஃப்ஐஎஸ் அப்படி கிடையாது, ஃபுல்லாக தொடச்சி வெளியே எடுத்துகிட்டு போயிடுவாங்க. மறுபடியும் பார்த்தீங்க அப்படின்னா அதே மாதிரி எவ்வளோ எடுத்தாங்களோ அந்த அளவுக்கு மறுபடியும் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. ஓகே, நெக்ஸ்ட் இப்போதைக்கு எஃப்ஐஎஸை பொறுத்த வரைக்கும் செல் சைடு அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம். ஸோ என்னங்க இது செல்லுங்கிறீங்க, இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா யூஎஸ்ஜிஐஎன்ஆர் இந்தியா விக்ஸ் எல்லாம் பைக்கு சப்போர்ட் பண்ணும் அப்படிங்கிறீங்க அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா நமக்கு மேக்ஸிமம் வந்து இந்தியா விக்ஸ் இப்போதைக்கு வந்து நமக்கு வந்து இந்தியா விக்ஸ் அண்ட் யூஎஸ்டிஆரை பொறுத்த வரைக்கும் பையிங்க்கு தான் சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கு. ஓகேங்களா? ஸோ எஃப்ஐஎஸ் வந்து நமக்கு குறைஞ்சிருக்கும். அதாவது இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா தெரியும், இப்போ 7 மே எல்லாம் பார்த்தீங்கன்னா வெறும் 340 கோடி ரூபாய்க்கு தான் செல் பண்ணியிருக்காங்க. ஸோ அதே வந்து கொஞ்சம் பை பண்ணுறதுக்கு சமம் தான். ஏன்னா 5000 கோடி 6000 கோடி ரூபா செல் பண்ண இடத்துல வெறும் 340 கோடி ரூபா மட்டும் தான் செல் பண்ணியிருக்காங்க அப்படின்னா மார்க்கெட்டில் ஏதோ கொஞ்சம் நடக்க போகுது, ஒரு பையிங் ஆக போகுது அப்படிங்கிற ஒரு கான்செப்ட்ல செல்லிங் வந்து குறைச்சிருக்கலாம். ஸோ இப்படி தான் நம்ம வந்து எடுத்துக்கணும். ஓகேங்களா? எல்லாம் ரொம்ப டீப்பாக போயிட்டு எஃப்ஐஎஸ் எல்லாம் வாட்ச் பண்ணவும் முடியாது நம்மளால. ஏன்னா அவங்க எங்கே போயிட்டு எப்படி வந்து இன்னைக்கு இப்போ நாமளே எடுத்துக்கிறோங்க, இப்போ நாம திங்கக்கிழமை போயிட்டு எந்த ட்ரேட் பண்ண போறோங்கிறது நமக்கு தெரியாது. கரெக்டு தானே? இப்போ காலையில் போயிட்டு மார்க்கெட் ஓப்பன் ஆனதுக்கு அப்புறம் தான் லெவல்ஸ், டெக்னிக்கல்ஸு, ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் டேட்டா அதெல்லாம் வச்சுட்டு நம்ம ட்ரேட் எடுப்போம். அதே மாதிரி தான் எஃப்ஐஎஸை பொறுத்த வரைக்கும். ஸோ திங்கக்கிழமை குளோபல் நியூஸ் என்ன இருக்குது, நியூஸ் எல்லாம் எப்படி இம்பாக்ட் எடுக்குது, ஸோ அதெல்லாம் வச்சு தான் அவங்க வந்து ட்ரேடிங் வந்து அட்டன் பண்ணுவாங்க. திங்கக்கிழமை என்ன பண்ண போகிறாங்கிறது அவங்களுக்கும் தெரியாது. மார்க்கெட்டு நியூஸ் எல்லாம் வச்சுட்டு ஓப்பன் ஆகிறத வச்சு தான் அவங்களும் வந்து பர்ஃபார்மன்ஸ் வந்து பண்ணுவாங்க. ஓகேங்களா? நெக்ஸ்ட் வந்து ஏடிஆர் வேல்யூஸ். இப்போ ஏடிஆர் வேல்யூஸை பொறுத்த வரைக்கும் விப்ரோ மட்டும் மைனஸில் இருக்குது, மற்றதெல்லாம் கொஞ்சம் பாசிட்டிவில் தான் இருக்குது. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் வந்து நம்ம எம்சிஎக்ஸுக்கு போயிடலாம். இப்போ எம்சிஎக்ஸ் வந்து சப்ளை, க்ரூட் ஆயில் வந்து சப்ளை அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம். கிட்டத்தட்ட இந்த இடத்துல லாஸ்ட் வீக்கே பார்த்துருந்தோம். இப்போ 10,546ங்கிறது நமக்கு வந்து ட்ரிபிள் டாப் ரெசிஸ்டன்ஸாக வந்து ஒர்க் அவுட் ஆயிருக்கு. ஸோ அந்த ட்ரிபிள் டாப் ரெசிஸ்டன்ஸோட பிரேக் அவுட் பாயிண்ட் 8,396, இதையும் பிரேக் அவுட் பண்ணால் 7,545ல இந்த இடத்துல மறுபடியும் சப்போர்ட் எடுக்கிறதுக்கான சான்சஸ் வந்து க்ரூட் ஆயிலில் வந்து இருக்கு. ஸோ இந்த ஜோன் வந்து நமக்கு ஒரு ஹேமர் கேண்டல் வந்து ஃபார்ம் ஆயிருக்கு. ஸோ இருந்தாலும் இப்போதைக்கு ஒரு வீக்லியாக எடுக்கிறப்ப நம்ம இந்த பிரேக் அவுட் பாயிண்ட்டை மட்டும் பார்த்துக்கலாம். ரொம்ப வந்து கன்ஃபியூஸ் ஆகலாம். இப்போ 8,396ங்கிறது நமக்கான பிரேக் அவுட் பாயிண்ட். இதையும் பிரேக் அவுட் பண்ணால் 7,545 வரைக்கும் இறங்கிறதுக்கு சான்சஸ் இருக்கு. ஓகே, நெக்ஸ்ட் வந்து நேச்சுரல் கேஸ். இப்போ நேச்சுரல் கேஸ் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இப்போ ஒன் டேவை பொறுத்த வரைக்கும் இந்த இடத்துல ஒரு பிரேக் அவுட் அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம். செல் சைடு. ஓகேங்களா? இப்போ 1 hour கேண்டலில் தான் இதை வந்து ட்ரா பண்ணியிருக்கேன் இந்த ட்ரெண்ட் லைனை. இந்த ட்ரெண்ட் லைன் பார்த்தீங்கன்னா தெரியும், நமக்கு இந்த இன்வென்ட்ரி டேட்டாவை வச்சு ஒரு டே வைஸாக பார்க்குறப்ப கொஞ்சம் பையிங்கோட ஒரு சப்போர்ட்டை வந்து நான் வந்து சொல்லியிருந்தேன். பட் ஒரு வீக்லி பிரேக் அவுட்னு பார்த்தீங்க அப்படின்னா 1 hour டைம் ஃப்ரேமை பிரேக் அவுட் பண்ணியிருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம். இந்த ஜோன் பார்த்தீங்கன்னா தெரியும், அழகாக நமக்கு வந்து இந்த இடத்துல பிரேக் அவுட் நடந்திருக்கு. ரீடெஸ்ட் எடுத்துட்டு கீழே வந்துட்டு இருக்கு. ஸோ 260 பிரேக் அவுட் பண்ணால் ஸோ நமக்கு கண்டினியூஸாக ஒரு ஸ்விங் டார்கெட் எல்லாம் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஒரு 30 பாயிண்ட் பக்கம் குறையறதுக்கான வாய்ப்புகள் வந்து நமக்கு வந்து நேச்சுரல் கேஸ்ல வந்து இருக்கு. ஓகேங்களா? நான் வந்து பை பற்றி பேசலை இப்போ, ஏன்னா நமக்கு பிரேக் அவுட், ட்ரெண்ட் லைன் பிரேக் அவுட், செல் சைடு வந்து கன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்கறனால ஸோ நான் இப்போ வந்து சப்போர்ட்டோ எதுவுமே வந்து நேச்சுரல் கேஸில் வந்து ட்ராப் பண்ணலை. ஒரு செல் சைடு கன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்கனால 260 பிரேக் அவுட் பண்ணால் கண்டினியூஸாக நமக்கு அகைன் வந்து நேச்சுரல் கேஸ் வந்து கொஞ்சம் செல்லிங் ஆகக்கூடிய சான்சஸ் இருக்குது. நெக்ஸ்ட் வந்து சில்வர்.
சில்வர்லாம் நம்ம ஆல்ரெடி பார்த்தது தாங்க. சில்வர்லாம் வாரம் வாரம் சொல்லிகிட்டே தான் இருக்கிறேன். கூடிய சீக்கிரம் வந்து நமக்கு வந்து ஒரு 3 லட்சம் ரூபாய் வரதுக்கான சான்சஸ் இருக்குது அப்படின்னு. இப்போ சில்வர் ஃபியூச்சர்ஸ் எல்லாம் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா பை சைடு பிரேக் அவுட் தான். ஸோ இந்த இடத்துல நமக்கு ட்ரெண்ட் லைன் பிரேக் அவுட் நடந்து இந்த இடத்துல மறுபடியும் பிரேக் அவுட் நடந்திருக்கு. ஸோ இதோட நெக்ஸ்ட் டார்கெட்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா 2,96,009 அதாவது 970. ஸோ மறுபடியும் பிரேக் அவுட் இந்த இடத்த கிராஸ் பண்ணது அப்படின்னா பை சைடு வந்து சான்சஸ் இருக்குது. 2,96,978 வரைக்கும் சான்சஸ் இருக்குது. இப்போ கோல்டெல்லாம் எடுத்துக்கிட்டாலும் அதே மாதிரி தான். இப்போ கோல்டெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா இந்த இடத்துலயே நமக்கு வந்து 1 டே பிரேக் அவுட் இந்த இடத்துல நடந்திருக்கு. இந்த இடத்துல நடந்த உடனே பார்த்தீங்கன்னா நமக்கு 1,52,000 1,54,000 வரைக்கும் போயிருக்கு. ஸோ அகைன் வந்து ஹையாக பிரேக் அவுட் பண்ணால் 1,54,000 அதையும் பிரேக் அவுட் பண்ணால் நமக்கு பை போகிறதுக்கு சான்சஸ் வந்து இருக்கு. ஸோ அங்கங்கே ஆனால் கோல்டு அண்ட் சில்வரை பொறுத்த வரைக்கும் இந்த வாரம் பெரிய மூவ்மெண்ட் இல்லை அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லலாம். ஏன்னா சில்வர் பரவாயில்ல, கோல்டு தான் ரொம்ப வந்து என்னன்னா சோதிச்சுட்டு இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம். ஓகேங்களா, ஹையா பிரேக் அவுட் பண்ணட்டும் சில்வர். ஸோ கூடிய சீக்கிரம் நமக்கு சில்வர்லாம் டாலர் வைஸ் பார்த்தா கூட ஒரு இந்த இடத்துல $83 பிரேக் அவுட் பண்ணது அப்படின்னா ஸோ நெக்ஸ்ட் டார்கெட்டுங்கிறது $92. ஓகேங்களா. ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் பார்த்தீங்கன்னா கம்மிங் வீக்கான ஒரு சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் லெவல் ஃபார் போத் NSE, BSE அண்ட் MCX. ஓகே ஓகே ஃப்ரெண்ட்ஸ், மறுபடியுமே பார்த்தீங்க அப்படின்னா இன்னொரு நல்ல ப்ரிடிக்ஷன் வீடியோட நான் உங்களுக்கு மீட் பண்ணுறேன். தேங்க்யூ வெரி மச்.